இது வந்து நிறைய ஒன்பு இருக்கு. மொழி தெரியாத ரெண்டு குழந்தைங்களும் அதோட பாவனையிலே வந்து சொல்லி சொல்லி வந்து பேசிக்க ஆரம்பிச்சிருது. கற்கும் திறனும் அந்த புரிஞ்சுக்கிற திறன் வந்து 8 வயசு வரைக்கும் தான் அதிகபட்சம் ரொம்ப தீவிரமா நம்ம மூளையில செயல்படும். அப்ப இவங்க அந்த குழந்தைக்கு இத்தனை மொழியை திணிக்கிறாங்கலாம் சொல்லாதீங்க. பெரிய இங்கிலீஷ் வந்து நீங்க கத்துக்கணும்னா முதல்ல என்னன்னா கூச்சப்படாம பேசணும். ஏதாச்சும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா டிவியை பார்க்காம திரும்பி உட்காந்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் கால்ல விழுகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும் இதை வச்சு, அப்ப அந்த பணிக்கே இவ்வளவு வார்த்தைகள் வந்து அந்த மொழியில இருக்குது. அப்போ ஒரு மொழியை வந்து ஏற்றம் குறைவு நான் சொல்லக்கூடாது. எமோஷனலா ரொம்ப ரிசர்ச் பண்ற இடம் எங்கன்னு பார்த்தா கெட்ட வார்த்தை என்னென்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடி. சரி, உங்களோட ஹிஸ்டாரிக்கல எடுத்து பாத்தீங்கன்னா வீரம், காதல், இது ரெண்டுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கும். அப்புறம் பக்தி. இதுல ஆண்டவர்னா என்னை ஆளக்கூடியவன் யாரு, இதுவும் அவர் இல்ல. ஆனா ராக்கெட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நியூராலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும், மெடிக்கல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், கப்பல் தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆமா, ஒரு டெக்னாலஜி. அப்ப டெக்னாலஜிக்கு வந்து இந்த டெக்னாலஜி குறைஞ்சு தப்பா பேசாம இருக்கணுமா? ஆமா, டாக்குமெண்ட்ல பிரெஞ்சுல தான் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வந்து மிஸ்டேக்கே பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பேசாம இருந்தா நல்லா ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். இல்ல நான் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும், அதுதான் அந்த ஊர்ல ஒரு மொழி டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும். இப்ப ஒரு புதிய சொல்ல நம்ம உருவாக்குறோம், இந்த சொல்லுக்கு காமனா ஒரு பேரை இனிமேல் நல்ல என்ன எப்பதான் பச்சை தமிழனா இருந்தா இப்ப டக்குன்னு இப்படி பேசுறான், கன்னடம் பேசுறான், மலையாளம் பேசுறான் அப்படிம்பாங்க. வணக்கம், இது அபூர்வா டாபிக்ஸ். டிசபிலிட்டின்னு சொல்றாங்க. அந்த எழுத்தை புரிஞ்சு உள்வாங்கி இதைத்தான் இதை சொல்ல வருதுங்கிறத அவங்களால வாசிக்க முடியாது. புத்தகம் வாசிக்கவங்களால வாசிச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு புக்கை படிச்சு நீயே தெரிஞ்சுக்கோ. ஆமா, சப்த ஞானம் வேலை செய்யும், ஆனா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. இது பண்ணுவாங்க நானே உணர்ந்துதான். அப்ப சில குழந்தைங்களை வந்து நம்ம திட்டவே சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்லலாம், நான் சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல படிக்கவே மாட்டேங்கன்னா நான் படிச்சு அவனுக்கு புரியாது. அப்ப அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓ இவனுக்கு இதே அறிவை கொடுக்கணும்னா அவனை போட்டு படி புத்தகம் வச்சு படி, என்ன கிளாஸ்ல படிக்க பாத்தீங்களா, படிக்க அப்படி சொல்லக்கூடாது. அதான் நீங்க தாரே ஜூமின் பெர் அந்த பையனுக்கு இந்த டிஃபிகல்ட்டி தான். அவன் வேர்ட் எல்லாம் ரிவர்ஸ்ல அவனுக்கு தெரியும், அதனால எல்லாம் தப்பா இருக்கும். ஒரு டீச்சர்னா கரெக்டா இருக்கும். வார்த்தை வந்து இப்படி எழுதாம இப்படி எல்லாம் எழுத ஆரம்பிப்பான். அப்ப கரெக்டா தான் எழுதியிருக்கான், ஆனா மாத்தி எழுதுனால தப்பா இருக்கும். இவர் வந்து போர்ட்ல வந்து தப்பா எழுதுவாரு, இவருக்கு கரெக்டா தெரியும். ஓகே, அப்ப இதுதான் இது மாதிரி. அப்ப வந்து அவனும் அது குறைன்னு நீங்க சொன்னாலும் நிவர்த்தி பண்ணிட்டாரு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேற மாதிரி கண்டுபிடிச்சு. முதல்ல அறிவு வேணும், இது குறைன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதனால குழந்தை அறிவு கூடாது. இன்னொரு அறிவு வாங்கிருக்கு தெரியுமா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி, ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மொழி சிறப்பு ஊனம்னு தமிழாக்க சொல்றாங்க. இது என்னன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் இதுவும். இவங்களுக்கு வந்து ஒரு மொழியை கேட்டு அதை மறுபடியும் சப்தமா எழுப்பி கரெக்டா பேச வராது. குறிப்பா என்ன வரும்னா, இப்ப இது வந்து அம்மா அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்ப வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் தான் சொல்லிடுவாங்க. இப்ப பூ இருக்கு, இது பூன்னு சொல்றேன், இங்க ஒரு பூ வைக்கிறேன், இது என்ன, இது ஒரே ஒரு ரோஜா பூ வைக்கிறேன், இது பூ அப்படின்றேன். இங்க வந்து குவியில வைக்கிறேன், அது வந்து பூக்கள் குவியல், பூக்கள் குவியல இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா அப்படிங்கிறது. இது வந்து பேனா, ஒரு பேனா இங்க வைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன், பூ. இங்க கூட்டமா இருக்கிறது சிங்குலர் பூ நான் சொல்லி கொடுத்தேன், இது பூப்பா. இது வந்து இதுவும் நிறைய பூ அப்படி இல்லை, இது பூக்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். அவங்க கிட்ட சொன்னோம்னா இது ஒரு பூ, இது 100 பூ, இது வந்து நிறைய ஒன் பூ இருக்கு. ஒன் பூவா நிறைய இருக்கு. சரி, அப்ப நான் அவன் சொல்ல இது பூ, இது பூக்கள், இது ஒன்னா இருக்கு, தனியா இருக்குது, இது நிறைய இருக்குது, பூக்கள்னு சொல்றோம். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன், இது ஒரு பேனா இங்க வைக்கிறேன், இது பேனா. ஓகே, இங்க என்ன பண்றேன், நிறைய பேனா வைக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா அவங்க வந்து பேனாக்கள்னு சொல்லணும் இல்லையா? அவங்களால அப்படி சொல்ல முடியாது. இதையும் இது எப்படி சிங்குலரா பேனா ஞாபகம் வச்சுக்கிறணும், பேனாவோட தனித்தனி போட்டு பேனாக்கள்னு தனியா எல்லாத்துக்கும் டிக்ஷனரியில ஆட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றும். மரம் சொல்லிட்டீங்கன்னா மரத்துக்கு வந்து மரங்கள், மரங்கள்ங்கிற போர்டையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம வந்து பேனா ஒண்ணு சொல்லி கொடுத்தாலே போதும். இப்ப இங்க ஒரு தனி மரம் இருக்காங்க, அங்க நிறைய மரங்களா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னு மறுபடியும் மரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க வந்து வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். இது வார்த்தை தட்டுப்படுது. ஆமா, மொழி கேட்டு
திருப்பி புரிஞ்சுக்கிட்டு ம். இதை அப்படியே ரிலேட் பண்ணி அவங்களால வந்து பேச முடியும். இது வந்து ஒரு ஜெனட்டிக் ஒரு குடும்பத்துக்கே இருக்குது. ஒரு ரிசர்ச் எடுத்து ஒரு இங்கிலீஷ் ஃபேமிலியே பெரிய இங்கிலீஷ் ஃபேமிலி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படியே பரம்பரையா இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க குடும்பத்திலே எனக்கு பிரச்சனை இருக்குது. ஏன் நீங்க சீல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் மைண்ட் அதை ஃபீல் பண்ணிடும். அது எல்லாருமே சம்மந்தம் இல்லாம பண்ணும். டீனா புரியல. இப்போ நீங்க சீல ஒரு வேர்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் வந்து அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்க சொல்றது ஒண்ணு. கம்ப்ளீட்னு சொல்றாரு பாத்தீங்களா? C for complete. நீங்க என்ன சொன்னீங்க? அதான் என்னது 4 லெட்டர்ல ஒன்று சிஐ சிகாகோ அப்படின்னு சொன்னா சாக்கோ அப்படின்னு படிக்கிறது. அதான் நீங்க CHA அப்படின்னு போகும்போது பாக்கி 4 வார்த்தை நம்ம மைண்ட் சாக்லேட் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிறது. ஆமா. ஆமா. இப்ப மொழி ஆக்கத்துல நம்ம இன்னொரு அதான் டிக்டேஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் ஆயிடும் அதுல. ஆமா. இப்ப ஒரு மொழி புது மொழி உருவாகிறதுக்கு ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 19th செஞ்சுரியில ஹவாய் தீவுல வந்து பிட்ங்கிற ஒரு மொழி பேசக்கூடிய பழங்குடியினர் அங்க இருந்தாங்க. அவங்க மொழியில பேசிக்குவாங்க. அதுக்கு எழுத்தெல்லாம் கிடையாது. அவங்க எழுத்து அவசியம் இல்லை. ஆனா அவங்க எழுத்த உருவாக்கல. தமிழ் மொழிக்கெல்லாம் வந்து எழுத்து இருக்குது. அவங்களுக்கு நிறைய மொழி இந்தியாவில் வந்து நிறைய மொழியில வந்து சப்தம் இருக்கு, பேச்சு மொழியா இருக்கும், ஆனா எழுத்து இருக்காது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லைங்க, அவங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜ டெரகோட்டா டேப்லெட்னு சொல்லிட்டு அதுல பதிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் அந்த லாங்குவேஜ் என்னன்னே நம்ம கண்டுபிடிக்கல. அவங்க என்ன வார்த்தை அதை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல, பெரிய ரிசர்ச்சும் இல்லை. அப்ப மொழியா இவங்க இந்த பழங்குடியினர்கிட்டயே ஒரு வெளிநாட்டு மக்கள் வந்து அங்க வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு அங்க தள்ளப்படுறாங்க. அவங்க ஏதோ அகதிகளா ஏதோ ஒண்ணு வராங்க, அந்த தகவல் இல்லை, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களாம் ஒன்னாதான் வாழ்ந்தாங்க. அவங்க மொழி வேற, நம்ம மொழி வேற. நீங்க எப்படி பேசுவீங்க சுத்தமா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றதுன்னு அவங்கள ரொம்ப திணறிதான் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப காலம் போயிட்டே இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்களா பிறக்கும் இல்லையா, அல்லது சின்ன சின்ன குழந்தைங்களே ஏற்கனவே வாழ்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா. இந்த குழந்தைங்களும் அந்த பழங்குடியினர் குழந்தைகளும் ஈஸியா பேசிக்கணுங்க. அது வந்து முகப்பாவம் எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லி பார்த்தா தூரமா பார்த்தா அதுங்கெல்லாம் பேசி இந்த விளையாட்டை நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் மொழி தெரியாத 2 குழந்தைங்களும் அதோட பாவனையிலே வந்து சொல்லி வந்து பேசிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த பாவனை டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் சைகையாவும் இப்படி இருக்கணும், நீ தான் அந்த டீம்லாம் சொல்லி பேசிக்குதுங்க. அப்புறம் அது வளர அவங்களும் ஒரு மொழி உற்பத்தி பண்ணிட்டாங்க. அந்த மொழி பேரு கிரியோல் மொழி. இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மொழி இருக்குது. கிரியோல் உருதும் வந்திருக்கு நம்மளுக்கு. இது வந்து மொழி ஆக்கம். வேறு மொழியில இருந்து அவங்க இது சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஆமா. ஏன் சரி சின்ன குழந்தைங்க புது மொழி உருவாக்குறாங்க, இவங்க பெரிய ஆளுங்க தானே ஏன் உருவாக்குற? ஏன்னா மொழி கற்கும் திறனும் அந்த புரிஞ்சுக்கிற திறன் வந்து 8 வயசு வரைக்கும் தான் அதிகபட்சம் ரொம்ப தீவிரமா நம்ம மூளையில செயல்படும். அப்ப இவங்க அந்த குழந்தைக்கு இத்தனை மொழியை திணிக்கிறாங்கன்னா சொல்லாதீங்க. பெரிய மொழி தான் திணிக்காதீங்கன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மொழியை வந்து கிராமர் வந்து ரொம்ப சுலபமா கத்துக்குவோம். குரோமோசோம் 7 இருக்கு நம்மளுக்கு. அது உள்ளுணர்வாவே பாத்தீங்கன்னா அந்த மொழி கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சின்ன வயசுல நீங்க எவ்வளவு அது வரைக்கும் தான் நல்லா ஆக்டிவா இருக்கும். அதனால குழந்தை என்ன இப்படி பேசுறான், அந்த வார்த்தை எங்க கத்துக்கிறானே தெரியல, கரெக்டா போற அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து கன்னடம் பேசி. நீங்க பாத்தீங்கன்னா 2 மொழி இருக்கிறதுல கோயம்புத்தூர் நிறைய பார்க்கலாம். நீங்க இங்க வந்து தமிழ் இருக்கிறாங்க, தெலுங்குஸ் இருக்கிறாங்க, கன்னடா பீப்புள் நிறைய இருக்கிறாங்க, மலையாளிஸ் நிறைய இருக்கிறாங்க, இப்ப ஹிந்திஸ் இருக்கிறாங்க. இப்ப ஒன்னா வாழும் போது பெரியவங்க பேசிக்கிறோட சிரமமா இருக்கும். இந்த குழந்தைங்க போயிட்டு அந்த கன்னட மொழியை வந்து வீட்டுல வந்து பேசுங்க. அவங்க கன்னடத்துல அவங்க சொன்னா நம்ம வீட்டு குழந்தை புரிஞ்சுக்கும். ஆனா நமக்கு தெரியாது என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு. நம்ம கத்துக்க திணறுவோம். அவங்களோட நம்மளும் 5 வருஷம் குடியிருந்திருப்போம். ஆனா ஒரு வருஷம் பேச மாட்டோம். ஒரு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டிவி பார்த்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிச்சு. நிறைய வேர்ட்ஸ் எனக்கு அவனுக்குனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, ஜஸ்ட் வீடியோ பார்த்து. அப்ப மொழியை நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு மொழியை நல்லா புரிஞ்சுக்கணும். மொழிங்கிறது ஒரு எழுத்தெல்லாம் பயன்படுத்தி உருவாக்குது. கிராமட்டிக்கலா வொகாபுலரி இருக்கு, அப்புறம் டைலக்ட்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னு இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் இருக்கு, கிராமர், இதெல்லாம் சேர்ந்துதான். இதுதான் இதை கத்துக்கிறதுக்கு குழந்தை வயசு தான் கரெக்ட். வார்த்தையை நீங்க பின்னாடி ஆட் பண்ணிட்டே போலாம். நீங்க மொழி ஆக்கம். ஆமா, அது வந்து இன்டீரியர். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க வந்து குழந்தை நல்லா இருக்கிறாங்க. நீங்க எத்தனை கிராமர், ஹிந்தி ஒரு மாதிரி இருக்கலாம், இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கலாம், கன்னடா ஒரு மாதிரி இருக்கலாம், தெலுங்கு ஒரு மாதிரி இருக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அந்த அளவுக்கு. உங்க எனக்கும் மொழி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குழந்தைய வந்து நல்லா கத்துக்கிறாங்க, ஈஸியா கத்துக்கிறாங்க. யூகே இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ்க்கே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நல்லா மொழி கத்துக்கணும்னா குழந்தையில வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அது வந்து வார்த்தைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மொழி கத்துக்கிறதுங்கிறது வேற. அது குழந்தை வயசு 8 வயசு அதிகபட்சம் 12 வயசுக்கு போகலாம்.
அது வரைக்கும் அவங்களால ரொம்ப வேகமா நிறைய மொழியில ஏன்னா கத்துக்க மொழி வந்து நம்ம சிந்திக்கிற விஷயத்தையே ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. ஆக்சுவலா அது சொல்லுங்க எப்படின்ட்டு. ஆக்சுவலா அவர் இதை வந்து நான் என்னோட மொழியில சிந்திக்கிறதுக்கும் அதர் மொழியில சிந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், இன்டர்வியூல போனா இங்கிலீஷ்ல பேசணும். நான் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல சென்டென்ஸ் உருவாக்கி அதை இங்கிலீஷ்ல மாத்துவேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூல போனா அவங்களால கோர்வையா பேச முடியல. நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல வேர்ட்ஸை வந்து நீங்க கத்துக்கணும். இங்கிலீஷ்லயே வச்சு இங்கிலீஷ்லயே பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த தடை இருக்காது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. என்கிட்ட என்னோட தாய்மொழி வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதனால யோசிக்க ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ் வந்து அதில் வந்து நான் கத்துக்கவும் இல்லை. ஸோ யோசிக்க தாய்மொழியில பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா நீங்க இல்ல அவர் சொன்ன மாதிரி மொழி இமேஜின் பண்றது கிராமர் இருக்கு இல்லைங்களா, அந்த சொல்றாரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ற விஷயம் தமிழ் தாய்மொழியில நான் அம்மா அப்பா கிட்ட வந்து ஈஸியா கத்துக்கிட்டேன். அந்த குழந்தையில கத்துக்கிட்டேன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்ட்டு. புதுசா ஒருத்தர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிடுறோம். நம்ம இங்க எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 10 சேர பசில் குச்சி இருக்குது, பீஸ் இருக்கு. பசில் சேர்க்கக்கூடிய மெத்தடாலஜி தான் அந்த 8 வயசு 12 வயசுல கத்துக்கிறது சொல்றேன். நீங்க அப்ப வந்து ஒரு 12 கட்டம் தான் கொடுக்குறாங்க. ஆனா எப்படி சேர்க்கணுங்கிற அறிவு உங்களுக்கு சின்ன வயசுல இந்த பசில் எப்படி சேர்க்கணும், இங்கிலீஷ் பசில் எப்படி சேர்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி வந்து நீங்க 1000 கார்ட்ஸ், அதாவது 1000 வார்த்தையில சேர்த்தாலும் அடிப்படையா அந்த 10 சேர்ந்த அந்த அறிவு இருக்கு இல்லையா, கட்டமைச்சு, அதை வச்சு நீங்க பில்ட் பண்ணிட்டே போலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல அந்த மற்ற மொழியோட கட்டமைப்பு கத்துக்காம விட்டுட்டோம், தாய்மொழி மட்டும் கத்துக்கிட்டோம் அந்த பசில் சேர்க்கிற மெத்தட். இப்ப என்ன பண்றோம், வெறும் 1000 பசில் கொண்டு வந்து இறக்கிட்டோம். நிறைய வேர்ட்ஸ் எனக்கு தெரியுங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதுங்க, ஆனா மொழி பேசலாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி மொழியா அதுவும் நம்ம சொல்லிடலாம். இப்ப இங்கிலீஷ் வந்து நீங்க கத்துக்கணும்னா முதல்ல என்னன்னா கூச்சப்படாம பேசணும். ஏதாச்சும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா டிவியை பார்க்காம திரும்பி உட்காந்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் காலில் விழுகும். அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நீங்க புரியுதோ புரியலையோ படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய வெக்காபுலரி வந்து நீங்க டிக்ஷனரி வச்சுட்டு கத்துக்கும் போது ஈஸியா லாங்குவேஜ் கத்துக்கலாம். இது ஒன்றும் பெரியது இல்லை. நிறைய பேர் இது பெரிய குறையா இருந்தா அவங்க கெரியருக்கே வெளியில போக முடியாம கஷ்டப்படுறாங்க. எல்லா மொழியும் ஈஸி தான். மொழிதான் இப்ப சொல்றாங்க இதெல்லாம் கஷ்டம், இங்கிலீஷ் கஷ்டம். அது இவர் சொல்ற மாதிரிதான் அந்த ஃபார்முலா. நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறவரு, அவரு பேரு மறந்துட்டேன். அவர் சொல்ற லிசன் பண்ணுங்க. அவர் வந்து நான் இதை நிறைய நேரம் நான் சொல்லிட்டு இருப்பேன், ஆனா அவர் கரெக்டா ஃபார்முலா பண்ணி அழகா சொன்னது உங்களுக்கு இவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்கேன் அவரு. இல்ல வீட்டுல வந்து இப்ப நான் எப்படி யாராவது கேட்பாங்க, எனக்கு தெரியாது இந்த மொழி தெரியல, இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்னா, உனக்கு தமிழ் இங்கிலீஷ் நான் ஸ்போக்கன் கிளாஸ் போகணும், கிளாஸ் போகணும், இல்லை நான் ஸ்கூல் போய் படிக்கல அதனால எனக்கு தெரியல, இப்போ எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி நீ தமிழ் எந்த கிளாஸ்ல போய் கத்துக்கிட்ட அப்படின்னு. அவங்களோட தாய்மொழி தமிழா இருந்தா நான் வீட்டிலே கத்துக்கிட்டேன். கத்துக்கும் வயசு என்ன, 2.5 வயசு இருக்கும்போது. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, முதல்ல எழுத்தெல்லாம் காமிச்சிட்டு தான் சாப்பாடு வேணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு. எழுத்தெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மொழி கத்துக்கிட்டியா? இல்ல. எப்படி கத்துக்கிட்டோம், நம்ம அம்மாவோட பேசுற சப்தத்தை வச்சு சப்தத்தை ரீப்ரொடியூஸ் பண்றேன், கேட்கிறேன், ரீப்ரொடியூஸ் பண்றேன். புதுசா சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க, நானும் சாப்பாடுன்னு சொல்றோம். பருப்பு அப்படின்னு பருப்புன்னு சொல்றோம். இங்க வாங்க அப்படின்னு பலூன் அப்படின்னா நம்மளும் பலூன் அப்படின்னு ஏதோ சொல்லி பாருங்க, ரிப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லிசனிங், கேட்கறது, கேட்டதை வாயால சொல்லி பாக்குறது. அப்ப லிசனிங் ஸ்பீக்கிங், லிசனிங் ஸ்பீக்கிங். அப்புறம் என்ன பண்றீங்க, தமிழ் நீங்க எப்ப எழுத படிக்க கத்துக்கிட்டீங்க, லிசனிங் ஸ்பீக்கிங் வந்து வீட்லயே முடிஞ்சு போச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேண்டாம் எனக்கு பயமா இருக்குன்னா நீங்க எல்கேஜி போகும்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ரீடிங் ரைட்டிங் வந்து மெதுவா ஆனா ஆவானான்ட்டு அது போகுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேல போயிட்டு இருக்குது. அப்ப ரீடிங் ரைட்டிங்கிறது பிரச்சனை இல்லை, மொழியை கத்துக்கிறதுக்கு லிசனிங் ஃபர்ஸ்ட் காதால கேட்கணும், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் மொழி கத்துக்கூடிய பேசிக். அப்படிதான் எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்கோம். யாருமே வந்து முதல்ல நீ என் குழந்தைங்க தமிழ் பேச வைக்க போறேன், இன்னைக்கு தான் ஆனா அவனை சொல்லியிருக்கேன், 2-3 நாள்ல அப்படியே பேசிட்டு கொஞ்சம் பழக்கப்படுத்தலாம் யாரும் சொல்றது இல்லை. அவன் சொல்றதை கேட்கறான், ரிப்ளை பேசுறான். எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா, அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவர் சொன்ன மாதிரி பாக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வந்து காதுல லிசன் பண்ணுங்க, கண்ணை முடிக்கோங்க, இல்லாட்டி கண்ணத்துல பாவனைக்கு போயிடும். அப்ப காதுல அது டைவர்ட் பண்ணிடும் நம்ம. அப்புறம் இப்ப சப்டைட்டில் போட்டு பாக்குறத விட சப்டைட்டில் இல்லாம பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம ரீடிங்லயே போயிட்டு இருப்போம், லிசனிங்ல வராது. அப்புறம் ஸ்பீக்கிங் பண்ண மாட்டோம். லிசன் பண்ணாதான் நீங்க சப்தத்தை எழுப்ப முடியும். கிரௌட் அப்படின்னு ஒரு சப்தத்தை வந்து கேட்டா தான் நம்ம எப்படி சொல்லணுங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா அந்த சிலது உங்களுக்கு லா லா இதெல்லாம் வரலன்னா அதுக்கு இங்கிலீஷ் வரையன்றவங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க, சொல்லிட்டு. ஆமா, அதுக்கெல்லாம் மெத்தட் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரன்னிங் அப்படின்னு நான் சொல்றேன், ரன்னிங்ல என்னோட ஆறு வந்து உச்சரிப்பு சரியா வரல, என்ன
ரன்னிங். இப்ப நான் என்னோட ஆர் எப்படி இருக்கு, அப்ப இது வந்து ட்ரெயின் பண்றேன். குழந்தைங்க உண்மையில வந்து ட்ரெயின் பண்ணி நீ தெரியுது சொல்லும் சொல்லும். அப்ப வந்து நாக்கு நல்ல டியூன் ஆகுது. அப்ப வந்து ரப்பர் ஃபர்ஸ்ட் லப்பர் லப்பர்லாம் சொல்லுவாங்க, வராது. அப்ப ஒரு குழந்தை சத்தம் போட்டுட்டே இருக்கு, எல்லாம் வண்டி ஓட்டுறலாம் சத்தம் பண்ணும்போது அந்த அந்த வைப் நாக்கு எப்படி வந்து மினிமமா எப்படி ஷேக் பண்ணலாம் மாதிரி இதாகுது. அப்ப வந்து ஆறுனா அந்த ட்ருன்னு சொல்றமே அந்த ஆறா அப்படின்னு நல்லா சொல்லு. நீங்க உண்மையிலேயே இப்ப கூட சொல்லும் போது ஆறு முன்னாடி சொல்றதுக்கும் நீங்க ட்ர் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் அப்படின்னு சொல்லுங்க, நல்லா ப்ரொனன்சியேஷன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆமா எங்களோட இன்டராக்ட் பண்ணுங்க. அப்ப ஆர் சொல்லிட்டு பேசுறதுக்கும் நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு செய்யறதுக்கும் சாதாரண வித்தியாசம் இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றது. அது வந்து இந்த சப்தம் பேசுறவங்க, வோக்கல் ட்ரெயின் பண்றவங்க, பாட்டு சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு அவங்க ஃபாரினருக்கும் நமக்குமே இந்த அது வந்து ஆக்சுவலா நம்ம ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் இருந்தோம். நம்ம வந்து இடம்பெயர ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க லாங்குவேஜ் வந்து மாற அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸும் பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சு, நம்ம வேர்ட்ஸ் வெளியில போயிடுச்சு. எல்லாருமே லாங்குவேஜ் ஒன்னதான், எல்லாமே லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பாரிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்வென்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற வேர்டு நிறைய அங்க போயிடுச்சு. அங்க ஏற்கனவே ஜெர்மன் வேர்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. அதனால இங்கிலீஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுல ஏகப்பட்ட லாங்குவேஜ். அதுக்கும் நடுவுல இந்த 2 லாங்குவேஜ் கனெக்ட் பண்ற லாங்குவேஜும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால மொழியோட நீங்க ஆரம்பம் எங்கன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நம்ம போய் மிமிக்ல தான் நிறுத்த முடியுமே தவிர இதுதான் முதல் அப்படி கிடையாது. மிமிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மொழி எல்லாத்தரும். இது இப்ப லாங்குவேஜ் வருதுல்ல, இப்போ எல்லாருமே ஒரு காமன் இடத்துல பேசுவாங்க. இப்ப நமக்கு பார்த்தா ஒரே நமக்கு கிளைமேட் 4 கிளைமேட் மொத்தமே அவரதான் சொல்லிட்டாரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஆஸ்திரேலியா இப்ப வேற வேற மாதிரி இருக்கும். ஆமா, இப்ப நீங்க சிந்திக்கிற விதமே வேறையா இருக்கும். நீங்க சிந்தனைக்கு தானே பேர் கொடுக்குறீங்க. இது வந்து வின்டர், இது சீசன். இந்த சீசன்ல நம்மளுக்கு வந்து பனி கட்டியே பாத்துக்க மாட்டோம். ஆனா கனடா அது என்னங்க பனிக்கு ஐஸ் வாழ்ற ஜியோகிராபிக்கலா வந்து பனி பிரதேசத்துல வாழ்றாங்கன்னா அந்த பனில நிறைய டைப் ஆஃப் பனிலாம் இருக்கு, நமக்கு தெரியாது. ஆமா, கிளேசியர்ஸ், மிஸ்ட், ஃபாக், நிறைய உங்களுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் வருது. இதெல்லாம் வந்து தமிழ்லயே பாத்தீங்கன்னா அறிவியலுக்கான வார்த்தை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு அந்த கிளேசியர், மிஸ்ட், கிளவுட் வருமா, ஃபாக் வரும், அப்புறம் ஸ்னோ. இதெல்லாம் எவ்வளவு சொல்றது, ஐஸ் எட்ஜ், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவ்வளவு வார்த்தை மொழியில அவங்க மொழியில ஏன் வந்துச்சுன்னா அந்த மக்கள் அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வாழும் போது அவங்க டீல் பண்றாங்க. அங்க ஃபாக் அப்படி வித்தியாசப்பட்ட இன்னும் ஈஸியா ரஷ்யன்ஸ் தேவை இருக்கு. ப்ளூக்கே 5-6 கலர் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட 2 திக்கு லைட் இருந்தா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து கலரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஜியோகிராபி வந்து ரொம்ப டிசைட் பண்ணுது நம்ம லாங்குவேஜ் வந்து எப்படி அவங்களுக்கு தேவையும் இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தேவை இருக்கிறதுனால தான் பேர் வருது, இல்லைன்னா நம்மளுக்கு அது தேவையே இல்லையே. சுற்றுச்சூழல் தான் ஸ்கேட்டிங் பண்றது ஒரே காமன் இது. ஆனா அவங்க வந்து அந்த 8ல 1 வந்து ஸ்கேட்டிங் பண்றதுக்கான ஐஸ். இப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லணும் இதை வச்சு, அப்ப அந்த பனிக்கே இவ்வளவு வார்த்தைகள் வந்து அந்த மொழியில இருக்குது. அப்போ ஒரு மொழியை வந்து ஏற்றம் குறைவு நான் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தமிழ் மொழியில இவ்வளவு சொற்கள் வந்து பனிக்கு கிடையாது. பனி அவ்வளவுதான். வேற ஏதாவது புதுசா கண்டுபிடிச்ச மொழிதான் உங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது, அது கூட டிசைட் பண்றது அதுதான். அப்ப அவங்களோட எமோஷனை கண்டுபிடிப்பாங்க. நம்ம பேரஸ்டர் காமணி அவரோட புக் இருந்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவர் வந்து அவரோட டீச்சர், அவர் பெரிய ப்ராப்ளம் அரவான தான். அவர் வந்து நீ மொழிய ஆராய்ச்சி பண்ணினா அவங்களோட எமோஷனல் அவங்களோட வாழ்வெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ரிசர்ச் பண்ணேன். சரி, எமோஷனல் ரொம்ப ரிசர்ச் பண்ற இடம் எங்கன்னு பார்த்தா கெட்ட வார்த்தை என்னென்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடி. சரி, ஏன்னா இல்ல அப்படி பண்ணா அவன் எங்க தூண்டப்படுறாங்கிற வச்சு உங்க கலாச்சாரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம ஊர்ல என்ன அம்மா பத்தினா நமக்கு கோவம் வந்துருது. அப்ப நம்மளோட எமோஷனல் பண்ணி எங்க இருக்குது, அம்மா கிட்ட, ஒரு குடும்ப அமைப்பு. என்னடா பேசுறேன் அப்ப அப்படின்னு போது அப்ப அதை வச்சுலாம் அவரோட அரவான்ஸரோட ஐடியா பாருங்க. அப்புறம் இவரும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த சொல்லலாம் படிச்ச வேண்டியதா இருக்கு, ஆரகாசமா இருக்குன்ற மாதிரி. அதனால விட்டுட்டேன், நம்ம வேற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். கப்பல் படத்துல கிரீன் கலர்ல அப்ப பாருங்க, மொழியை வச்சு அவனை எமோஷனல் கண்டுபிடிக்கலாம், அவன் சுற்றுச்சூழலை கண்டுபிடிக்கலாம், அவரோட
அறிவின் திறமையை கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒரு மொழியில, நம்ம தமிழ் மொழியில நல்ல நிறைய கதைகள், கவிதைகள், அதெல்லாம் சொல்லும்போது ஆழம் உங்களுக்கு தெரியுது. உணர்வுக்கு நிறைய சொற்கள் வந்து தமிழ் மொழியில வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால உணர்வு அப்படியே பொழியலாம். உணர்வு முக்கியத்துவம் வந்து பேசும்போது உணர்வு தூண்டுற வார்த்தைகளை கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப வந்து குடும்பத்துக்கும் தன் காதலிக்கும் காதலனுக்கும் அப்போ அதெல்லாம் தேவைப்படுறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, உணர்வு மொழி வந்து தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். வார்த்தைகள் நிறைய விஷயத்த வந்து உணர்வுக்குள்ள நீ கன்வே பண்ண. உணர்வு தூண்டும் போது எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா அவங்க அப்ப எல்லா உணர்வுகளும் இருக்குதும். காதல், வீரம். தமிழனும் ஆமா, வீரம். இப்ப நிறைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா வீரம், காதல், இது ரெண்டுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கும். அப்புறம் பக்தி, இதுலதான் சொற்களே இருக்கும். தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொற்கள் ஃபார்ம் ஆகலாம். இது 3 ஓரியன்ட் தான் அதிகமா இதெல்லாம் நிறைய புறநானூறுல எல்லாம் நிறைய. அப்ப பக்தி வந்துருது. இறை கடவுள் இறைவன் யார் படைப்பவன் இருக்கான், படையப்பா அப்படின்னா படைத்தவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவன் இல்ல, ஆண்டவர்னா என்னை ஆளக்கூடியவன் யாரு, இதுவும் அவர் இல்ல, என்ன எல்லாம் இப்படி வரும். எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஒரு மொழிக்கு அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் அவங்க உணர்வுக்கும் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தகவல் இருக்கும். இப்ப இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம எழுதக்கூடிய கவிதை அளவுக்கு அவங்களால அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. அவங்களோட சிறப்பு சொல்ல வேற மாதிரி இருக்கும். நம்மளோட சிறப்பு வேற, அவங்க சிறப்பு வேற. ஆனா எல்லா மொழியிலும் சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு அவங்களோட சுற்றுச்சூழல் மொழி முறைகள்லாம் அவங்க எக்ஸ்பர்ட். அப்படியா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ஒரு அறிவு கத்துக்கிறோம்னா தமிழ் மொழியில என்ன அறிவு கத்துக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும். ஏன்னா நம்மளோட நான் சொன்ன இந்த 3 அடிப்படையில இருக்கக்கூடிய அறிவெல்லாம் ஓரளவுக்கு நீங்க கத்துக்கலாம். உணர்வுகள் எமோஷனலா எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீரத்துக்கு செயல்படுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பக்தி விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ராக்கெட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இல்ல நியூராலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும், மெடிக்கல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், கப்பல் தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு டெக்னாலஜி. அப்ப டெக்னாலஜிக்கு வந்து இந்த டெக்னாலஜி யாருக்கு முதல்ல தேவைப்பட்டு செய்ய வேண்டியது இருக்குதோ அவங்ககிட்ட தான் அந்த வார்த்தைகள் நிறைய இருக்கும். கப்பல் வந்து யாருக்கு உடனே தேவைப்பட்டதோ அப்ப கப்பல் செய்யக்கூடிய வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன் கிட்ட வந்து உங்களுக்கு பிரிட்டன் போர்ச்சுகீஸ் எல்லாம் கப்பல் செஞ்சாங்க. ஏன்னா அவங்கள ஃபுல்லா சுத்துறான், அவங்க போய் சுத்தணும். அப்ப அவங்க கிட்ட என்ன மொழி இருக்கும், என்ன அறிவு இருக்கும், அந்த மொழியில என்ன அறிவு இருக்கும், கப்பல் அறிவு. அப்புறம் அவங்க நிறைய பிசினஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, உலகம் ஃபுல்லா போயிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு எங்கெங்க என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா வியாபார சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பான், அவன் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். பிசினஸ் ட்ரேடிங், அதாவது நம்ம வியாபாரம் சிறு அளவுல இருக்கும், அவங்க பெருசா அந்த வியாபாரத்துக்கு ஃபிளைட் வேணும், கப்பல் வேணும், எப்படி வந்து ஒருத்தனை வந்து கண்ட்ரோல் பண்ணும், மொழி தெரியாத. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இது வந்து அவங்க கண்டுபிடிச்ச கப்பல் பண்ணி அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறது தானே ஈஸியா, அதை தமிழ்படுத்தி பண்ணணும்ன்றது அவசியம் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் தமிழ்படுத்தணும் அவசியம் கிடையாது. அவன் கப்பல் தயாரிக்க அவனோட எக்ஸ்பர்ட்டா இருக்கான். சோ அப்ப நம்ம இதுல சொல்லுவாங்களே, நீங்க என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்ல, அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடா பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிள் பண்ணுவான். நீங்க அவனை பார்த்து நீங்க காப்பி பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த வந்து காம்ப்ளிகேட்டடா ஃபர்ஸ்ட் செய்யறீங்க. அடுத்த ஐடியா வரும்போது அது இன்னும் சிம்பிளா பண்ணுவீங்க. அது வந்து நம்ம மொழியில தான் யோசிக்க முடியும், நம்ம அவன் லாங்குவேஜ்ல யோசிக்க முடியாது. அதுதான் அதை வச்சு நீங்க சிம்பிளா தானே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க சொல்றது நான் ஜீன் பயாலஜி ஜீன் கண்டுபிடிச்சாங்க. ஜீனுங்கிற சொல்லு இங்கிலீஷ் இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஜீனே தமிழ்ல பயன்படுத்திக்கிறது பெஸ்ட். ஜீனுக்கு அவன் தான் இங்கிலீஷ்ல பேர் வச்சா, நம்ம தனியா ஒரு பேர் வந்து வைக்கலாமா, தமிழாக்கம் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நிறைய லாட்டின் சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஜீன் வந்து எனக்கு சரியா தெரியல, அது ஏன் லாட்டின் வேர்ட் யூஸ் பண்றாங்கன்னா அது பேச்சு மொழியில இல்ல. எந்த மொழி பேசாம இருக்குதோ அந்த மொழி வந்து சீர்குலையாது. இது என்ன புரியல, குழஞ்சு தப்பா பேசாம இருக்கணுமா? ஆமா, பிரெஞ்சு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல பிரெஞ்சுல தான் பண்ணுவாங்க, ஏன்னா அங்க வந்து மிஸ்டேக்கே பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பேசாம இருந்தா நல்லா ரொம்ப நாள் இருக்கும். இல்ல நான் இப்ப இது தமிழ்ல வந்து சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டுல கோலை நான் டம்ளர்னு சொல்லுவேன். இனி சில திசையில ரோட்டான்னு சொல்லுவாங்க. அது ரோட்டா இது ரோட்டா இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அதோட பர்பஸ் அது. அப்ப நிறைய வார்த்தைகள் வந்துருது இல்லையா, அப்ப ஒருத்தன் கன்வே பண்ணா இப்ப ரோட்டா எடுத்துட்டு தண்ணி சொல்றதுக்கு நான் சொல்றேன்.
அவனுக்கு வேற மொழி, ஆனா தமிழ் மொழி தான், அவனுக்கு புரியாது. என்ன எடுத்துட்டு வர சொல்றாரு இந்த லெபார்டரியில அப்படின்னு குழம்பிட்டு இருப்பான். பெஸ்ட் பேச்சு மொழியில் இல்லாத மொழி லெட்டின்ல வச்சுட்டோம்னு வைங்களேன். அதுல வந்து இவர் சொன்ன மாதிரி கிளாஸ்ன்னு ஒரு லெட்டின் வேர்ட்ல கிளாஸ் இருந்ததுன்னா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம்னா யூனிவர்ஸ்ல அது கிளாஸ்ன்னு ஆயிடும். அதாவது என்ன சொல்றது, அந்த பேர் குறையாது. இந்த ஊர்ல வேற மாதிரி சொல்லுவோம், இந்த ஊர்ல இது கிளாஸ். அப்போ அவன்கிட்ட பேசும்போது வேற காமனா பொட்டானிக்கல் நேம் ஃபுல்லா லாட்டின்ல தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அது மிஸ்ஸே ஆகாது. அதனால காம்ப்ளெக்ஸா இருக்கிறத நம்ம சிம்பிளா போயிட்டோம். ஆமா, இப்ப இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு செடியில இந்த செடியில வந்து இந்த மருந்து இருக்குன்னு சொல்றாங்க, அவன் ஒரு மொழியில சொல்றான். நான் வந்து என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு இப்ப துளசிக்குன்னு சொல்றேன், துளசியில வந்து இந்த மருத்துவ குணம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. செம்பருத்தி வாங்க எல்லாரும் ஹைபிஸ்கஸ், ஹைபிஸ்கஸ் தான் எனக்கு மன்னிச்சிருங்க. இப்ப அந்த பூவை போய் பறிச்சுட்டு வான்னு சொல்றாங்க, செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வான்னு சொல்லும்போது தமிழ்காரங்க வந்து அவனுக்கு புரியாது. அப்ப அங்க இருக்கிறவங்க, அவனும் ஸ்கூல்ல படிச்சவனா தான் இருப்பான், செம்பருத்தினே தமிழ்லயே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, அப்ப இன்னொருத்த இங்கிலீஷ் நாட்டுக்காரனோ இல்லாட்டி மற்ற மொழிக்காரனோ வரும்போது எனக்கு இந்த செம்பருத்தி பூ வேணும்னு அவன் தமிழ்ல கத்துக்கிட்டு வந்து கேட்கறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இது வந்து பொது பேரா இருக்குது, பொட்டானிக்கல் நேம் ஹைபிஸ்கஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், அவன் வந்து தமிழ்ல படிக்கிறவனே ஹைபிஸ்கஸ் தான் படிச்சுட்டான். இது வந்து பொதுவாக லத்தின்ல இதுக்கு பேர் ஹைபிஸ்கஸ். நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழ் செம்பருத்தி அப்படின்னு நம்ம இங்க பேசுறோம். ஆனா நம்ம பேசக்கூடிய மற்றவங்க கம்யூனிகேட் பண்ற மொழி வந்து ஹைபிஸ்கஸ்ன்னு பேசினாதான் குழப்பம் உண்டாகாது. இல்லாட்டி அவன் வந்து செம்பருத்தின்னு சொல்றது போல அவன் ஹைபிஸ்கஸ் அவன் சொல்லுவான், நம்ம ஹைபிஸ்கஸ் பிசு பிசுக்குன்னு ஏதாவது பூ இருக்குமோ அப்படின்னு வேற பூவை தேடிட்டு போவான். எங்க மொழியில ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்ற மாதிரி வேற ஒரு பூ இருக்கு, அதான் அவர் கேட்கறான்னு அறிவு மாற்றப்படும், தப்பாவை எடுக்கப்படும். சரி, அப்ப நான் சொல்ற அறிவு உங்களுக்கு புரியாம போயிடும். அப்ப அறிவு பரிமாற்றம் கரெக்டா இருக்கணும்னா சொல் பரிமாற்றம் கரெக்டா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றோம்னா இந்த இடத்துல நான் வந்து என்ன அர்த்தம் கொடுத்து பேசுறனோ அதே அர்த்தம் தான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள வந்து அறிவு பரிமாற்றம். நீங்க கேட்டது ஆன்சர் கரெக்டா ஆகுது. இப்ப ஜீனுங்கிறது ஜீனே யூஸ் பண்ணிட்டு போலாம், எதுக்கு ஜீனுக்கு தமிழாக்கம் ஒரு பேர் நீங்க கொடுத்த இந்த பிரச்சனை லாட்டின் வேர்டு இவர் சொல்றது பிரச்சனை இல்ல, நீங்க இங்கிலீஷ் வேர்டையே வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தமிழோட வளமே உங்களுக்கு போயிடும். நீங்க வந்து தமிழ் பேசுறதுக்கு மேல நடுவுல இங்கிலீஷ், இப்பே பாதி பேர் வந்து தமிழ் இங்கிலீஷும் கலந்து தான் பேசுறாங்க. ஆனா அந்த மொழியோட வளம் ஆழமா இருக்குதான் உங்க சிந்தனையோட வளம் வந்து ஜாஸ்தியாகும். அப்படி பார்த்தா அந்த நீங்க சொன்ன கப்பல் கட்டுறதெல்லாம் அவன்கிட்ட கண்டுபிடிச்சிருக்கான், அவன் ஒரு 1 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான்னு நம்ம 1 லட்சத்துக்கும் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. கரெக்ட். ஆனா 1 லட்சமா அவன் புதுசா கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். கப்பலுங்கிறது வேணா இப்ப அவன் ஷிப்னு பேர் வச்சிருப்பான். ஆனா அதே மாதிரி ஒரு கருத்து நான் சொல்றேன், கப்புங்கிற ஒரு கருத்து நம்ம கிட்ட டம்ளர்னு இருக்கலாம், அது தண்ணி பிடிச்சி வைக்கிறதா. இதைத்தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி செய்திருக்கிறாங்க. இல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல பரிமாறுறீங்க, இவருக்கு இங்கிலீஷ் தெரியல, தமிழ்லனா நான் தமிழ் படுத்தி வச்சா இவர் கனெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அது தமிழ் படுத்தி எல்லாத்தையும் தமிழ் ஆமா பண்ணிதான். இப்பயே போனுக்கு இந்த டச் ஸ்கிரீனுக்கு வந்து தமிழ் என்ன தொடுதிரை, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அறிவுத்திறன் பேசி அப்படின்னு சொல்லி தினமணியில போடுவான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தமிழ்ல ஒரு குழப்பம் வருது இல்லையா, அது தேவையில்லாதுன்னு சொல்றாங்க. ஆமா இல்ல ஆனா இங்கிலீஷோட வளம் இல்லாம இங்கிலீஷுக்குள்ள இடைச்சொற்களை உள்ள வந்துருச்சு. இங்கிலீஷ் வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரி காமனா ஒரு லெட்டின் வேர்ட், அதுதான் அது யாரும் டெவலப் பண்ணல நான் சொல்றேன். நான் சொன்ன கான்செப்ட் தமிழே சொல்லட்டும். நீங்க சொல்ற மாதிரி தொடுதிரை, இன்னொன்னு என்ன சொன்னீங்க, அறிவுத்திறன் பேசி. தினமணி இப்ப ஒரு ஆர்டிக்கல் வந்து அறிவுத்திறன் பேசின்னு சொல்றாங்க, இன்னொருதான் அலைபேசி. அதுதான் நீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும், அதுதான் அந்த ஊர்ல ஒரு மொழி டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும், இப்ப ஒரு புதிய சொல்ல நம்ம உருவாக்குறோம், இந்த சொல்லுக்கு காமனா ஒரு பேரை இனிமேல் அறிவுத்திறன் பேசி சொல்றேன். அந்த மாதிரி கொடுத்தாதான் வந்து அறிவியல் வளரும். மொழியை வளர்க்கறது வந்து இப்படிதான் வளர்க்கும். ஆமா, அது ஸ்டாண்டர்டைசேஷன். அந்த சொல்றதை நீங்களும் நான் பயன்படுத்துறேன் அப்ப மொழி எங்க இப்ப மொழி செயல்பாடு, மொழி இவ்வளவு வளர்ந்ததுக்கு ஒரு அடிப்படையை கண்டுபிடிச்சிட்டோம்னா மொழி வளர்றதுக்கு உண்டான தக்க வச்சுக்க ஒரு அறிவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பேசுறதை வச்சுட்டு. அப்ப மொழி எப்ப அவனுக்கு தேவைப்பட்டது, அவன் சர்வை பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. அவன் வந்து உணவு இல்ல மொழி வந்து சர்வை பண்றதுக்கு வந்து இதே போதும்ல, அவனோட அப்படி இல்லை சர்வை பண்றதுக்கு வந்து. இப்போ ஏன் இவ்வளவு மொழின்னு நம்ம சொல்லும் போதே நான் பேசுறது உங்களுக்கு புரியக்கூடாது, நானும் ஒரு லாங்குவேஜ் பேச, அதுவும் வந்து மொழி சர்வைவலுக்கு ஒரு இன்னொரு மெத்தட். இவர் என்ன சொல்ற மொழியில
மொழி வந்து எல்லாரும் கம்யூனிகேட் பண்றது ஆனா இங்க உங்களுக்கு போனா சாப்பாடு இன்னொன்னு- இன்னொன்னு நான் இவர்கிட்ட சொல்லணும், உங்ககிட்ட அது புரியக்கூடாது. ஆனா நீங்க சாப்பிட்டு போச்சிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பேசுவேன், நீங்க வரும்போது நான் தெலுங்குல பேசிட்டு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனும் அது ப்ரிவென்ட் பண்ணும். என்னது அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்குதுன்னா நம்ம ஆளுங்களை தனியா பிரிச்சுக்கிறோம். இப்ப சில சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஆளுங்க வந்துட்டாங்க அவங்க பேசிக்குவாங்க. நல்ல இன்னும் எப்பதான் பச்சை தமிழனா இருந்தா இப்ப டக்குனு இப்படி பேசுறான், கன்னடம் பேசுறான், தெலுங்கு பேசுறான், மலையாளம் பேசுறான் அப்படிம்பாங்க. என்னடா அதுன்னு அப்ப ஏன்? ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா அவனுக்கும் தமிழ் தெரியும், இவனுக்கும் தமிழ் தெரியும், அல்லது அவனுக்கும் கன்னடம் தெரியும். ஆனா அந்த நேரத்துல அவங்க சீக்கிரம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது காரணம் அது ஒரு சர்வே மெத்தட், நம்ம தனி நம்ம ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப மொழி வளர்க்கறதுன்னு சொன்னீங்களே, மொழி முறை எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரிஞ்சா மறுபடியும் வளர்க்குற முறை தெரியும். அவனுக்கு வளர்ச்சிக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயத்துக்கு ஒரு தகவலை நான் வந்து ரகசியமா பரிமாறணும், திருடனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எங்க வீடு நகை இருக்குன்னு சொல்லக்கூடாது, பட்டாசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும், வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது, வெடிகுண்டுன்னு சொல்லக்கூடாது, சிலிண்டர் வச்சிருக்கேன்னு சொல்லிடலாம், நீங்க சொல்லிக்கலாம். இது ரகசிய மொழிக்கு. இதுல சர்வே குழந்தைங்களே பண்ணுவாங்க, எல்லா வார்த்தையும் முன்னாடி காக்கான்னு போட்டு. இல்ல அந்த காலத்து முன்னாடி ஜெனரேஷன் வந்து 500 பாஸ் கைநர் பாஸ்னா குருவிக்கு கக்குருவிக்கா அப்படின்னா வந்து முன்னாடி காப்பிடுறோம், பின்னாடி காப்பிடுறோம். கேள்விப்பட்டது பழைய படத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் பேசியிருக்கேன். அப்படி அப்படி சொல்லுவாங்க. என்னல காப்பட்டினா கைநர் பாஸ், ஆப்பட்டினா 500 பாஸ். இப்ப மொழியை வந்து என்னோட வளர்ச்சிக்கு தேவைப்பட்டதுன்னா நான் மொழியை பயன்படுத்தணும், அது வளர்ச்சிக்கு நானே. அப்ப நான் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு உணவு வேணும்னு கேட்கறது என் தமிழ் மொழியில கிடைக்குது. ஓகே, ஏன்னா இப்ப நான் வாழணும், இப்ப நான் சம்பாதிக்கணும், உழைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு தொழிலை கத்துக்கணும். அப்ப எக்ஸ்பர்ட் ஆகணும். அந்த எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு மொழியில எனக்கு கிடைக்கும். அந்த மொழியில என் தாய்மொழியில அந்த அறிவு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வளரும். இங்க அதனால சர்வேல் பண்றதுக்கு லாங்குவேஜ் உங்க நம்ம சொல்றோம். சர்வேல் பண்றதுக்கு சாப்பிட சர்வே பண்றதுன்னா நீட்ஸுக்கு வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். நம்ம